நவோதயா ஸ்கூல்லேருந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங் போஸ்ட்டுக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் ஆஃபீஸர், ஆடிட் ஆஃபீஸர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், எலக்ட்ரீஷியன், லேப் அட்டெண்டன்ட். அதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் 10th தான். 10th முடிச்சவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இல்லை டிகிரி முடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஸோ டிகிரி முடிச்சவங்களுக்கான வேகன்சிஸும் இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1377 வேகன்சி இருக்குது. லாஸ்ட் டேட் 30 மார்ச்சுக்குள்ளே அப்ளை பண்ணணும். அதை பற்றின ஒரு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நவோதயா ஸ்கூல்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்டிங்க்கு என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 121 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் 5, ஆடிட் அசிஸ்டண்ட்டில் 12, ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸரில் 4, லீகல் அசிஸ்டண்ட்டில் 1, ஸ்டெனோகிராஃபரில் 23, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டரில் 2, கேட்ரிங் சூப்பர்வைசரில் 78, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் 21, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்லேயே குரூப் சி பார்த்தீங்கன்னா 360, எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பரில் 168, லேப் அட்டெண்டன்ட்டில் 161, மெஸ் ஹெல்ப்பரில் 442, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 19. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும், அல்லது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு அது கூட உங்களுக்கு ஒரு மெடிக்கலாக நீங்கள் நர்சிங் கவுன்சிலில் ஏதோ ஒரு ஸ்டேட் நர்சிங் கவுன்சிலில் 2.5 years ஒர்க் பண்ணியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு பேச்சுலர் டிகிரி, ஏதோ ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஒரு 3 years இந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆடிட் அசிஸ்டண்ட்டுக்கு பிகாம் முடிச்சுட்டு ஒரு 3 years ஆடிட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தியில் முடிச்சிருக்கணும். அதில் கம்பல்சரி இங்கிலீஷை வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டாக முடிச்சிருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டு ஹிந்தி, ஹிந்தி டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஸோ ஹிந்தியில் நீங்கள் ப்ரொஃபிஷியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். லீகல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி இன் லா, அதாவது லா டிகிரி முடிச்சிருக்கேன், பிஎல் முடிச்சிருக்கேன், இல்லை பிஏபிஎல் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெனோகிராஃபர் பார்த்தீங்கன்னா 12th பாஸ் எல்லாருமே எலிஜிபிள், பட் அதுக்கப்புறம் ஸ்டெனோ முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசிஏ, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் எனி யூஜி அல்லது பிஇ பிடெக் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். கேட்ரிங் சூப்பர்வைசருக்கு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சுவீங்க, அல்லது ஐடிஐ டிப்ளமோவில் ட்ரேட் ப்ரொஃபிஷியன்சி எதுலனா கேட்ரிங்கில் முடிச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 years சர்வீஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த அட்வான்டேஜ். நார்மலாக நமக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சுங்க எலிஜிபிள். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கும் அதில் 2 குரூப் பி குரூப் சின்னு சொல்லிட்டு 2 போஸ்ட் இருக்குது. இதுக்காக 2 இது மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்குள்ள பே ஸ்கேல் மாறும், ஜாப் ஒர்க் கொஞ்சம் மாறும். இதுக்கு வந்து நீங்கள் கிளாஸ் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா லோயர் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதும், நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு வொகேஷனல் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள். எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர் பார்த்தீங்கன்னா 10th பாஸ், அதுக்கப்புறமா ஒரு ஐடிஐ முடிச்சிருக்கணும். எந்த ஃபீல்டுலாம் எலக்ட்ரீஷியன் அல்லது ஒயர்மேனில். லேப் அட்டெண்டன்ட் பார்த்தீங்கன்னா 10th பாஸ், அதுக்கப்புறமா டிப்ளமோ இன் லெபார்டரி டெக்னிக், அதாவது டிஎல்பிடின் கோர்ஸ் இருக்குது, அது முடிச்சிங்க நீங்கள் எலிஜிபிள். இல்லை நான் வந்து அதெல்லாம் இது முடிக்கலைங்க, பட் ஆனால் 12th முடிச்சிருக்கேன் வித் சயின்ஸ் குரூப்பில், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது பயாலஜி குரூப்பில் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். மெஸ் ஹெல்ப்பர் அப்படின்னா 10th பாஸ், 10th முடிச்சுட்டு ஆல்ரெடி நீங்கள் ஒரு மெஸ்ஸில் இல்லை ஹோட்டலில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு 10th பாஸ் அப்படிங்கிறீங்க எல்லாருமே எலிஜிபிள். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு மேக்ஸிமம் 35 years இருக்கீங்க எல்லாரும் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸருக்கு 23 to 33 years, ஆடிட் அசிஸ்டன்ட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் எல்லாமே மினிமம் 18 years, மேக்ஸிமம் 30 to 35 years இருக்கீங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இதில் மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டியது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 years, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 years, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு 44,900 1,42,400 வரைக்கும் இருக்கும். அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஆடிட் அசிஸ்டன்ட், ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீஸர், லீகல் அசிஸ்டண்ட்டுக்கு மினிமம் 35,500 1,12,400 வரைக்கும் இருக்கும். ஸ்டெனோ, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், கேட்ரிங் சூப்பர்வைசருக்கு 25,500 81,100 வரைக்கும் இருக்கும். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் குரூப் சி, எலக்ட்ரீஷியன் கம் பிளம்பர் இதுக்கு 19,900 63,200 வரைக்கும் இருக்கும். லேப் அட்டெண்டன்ட், மெஸ் ஹெல்ப்பர், எம்டிஎஸ் இது 3க்கும் ஒரே சேலரி 18,000
மேக்ஸிமம் 56,900 வரைக்கும் இருக்கும். இது பேசிக் பே, அது கூட நமக்கு அலவன்சஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஸ்டாஃப் நர்ஸுக்கு மட்டும் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 500, ரிமைனிங் கேட்டகரிக்கு 1500. ரிமைனிங் எல்லா போஸ்ட்டுக்கும் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 500, மற்ற ஜென்ரல் OBC கேண்டிடேட்ஸ்க்குலாம் 1000. ஓகேங்களா? ஆன்லைனில் தான் பே பண்ணணும். செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் அந்தந்த போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒரு பேசிக்கான ஒரு MCQ பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம மெரிட்டில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஸ்கில் டெஸ்ட். இப்போ கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர்னா நம்ம டைப்பிங் செக் பண்ணுவாங்க, ஸ்டெனோ செக் பண்ணுவாங்க, மெஸ்ஸுனா சமைக்க சொல்லி எழுதி காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரிலவெண்ட்டான ஃபீல்டில் ஒரு ட்ரேடு டெஸ்ட் வைப்பாங்க. அதை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணிடுவாங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரலுக்குள்ளே அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. அப்ளை நோ பட்டன் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிங்க. நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு உண்டான எக்ஸாம் என்ன சிலபஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஈஸியான ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. கொஞ்சம் ஒரு 1 மந்த் நீங்கள் சின்சியர் ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனல் GKவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.